இன்னைக்கு மனவாட்டி உன்னத பாட்டு 5:2 படி அவ என்ன செய்கிறா அப்படின்னா நித்திரை பண்ணுகிறா. மனவாட்டி இன்னைக்கு நித்திரை பண்ணுகிறா. ஒரு காலத்துல அவ புறாவா இருந்தா, உத்தமியா இருந்தா, சகோதரியா இருந்தா, பழுது இல்லாம இருந்தா. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறா? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறா. தேவ சத்தத்தை கேட்கிறா. இருதயம் எனது விழித்திருக்குதுன்னு சொல்லுகிறான். ஆனா எழும்ப முடியல. சபையால இன்றைக்கு உலகத்தை விட்டு வெளியே வர முடியல. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இந்த வசனம் எல்லாம் தேவன் எழுப்புதலுக்காக ரொம்ப திட்டமாக எனக்கு கொடுத்தவைகள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒழுங்கில்லாம இருக்கிறவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். இன்னைக்கு 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கட்டு நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அப்ப ஒழுங்கட்டு சபையானது ஒழுக்கம் இல்லாதவைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தேவன் தன்னுடைய முழு ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி ஆண்டவர் சிலுவையிலே வைத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னதுதான் பிரதான வாக்குத்தத்தம். அதுதான் பிரதான வாக்குத்தத்தம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு எதையோ வாக்குத்தத்தம் என்று தேடிக்கொண்டு போகிறோம் இல்லையா? அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம வாசிக்கிறோம் 1வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப புதிய ஏற்பாடு சபைக்கு சிலுவையிலே தேவன் கொடுத்த பிரதான வாக்குத்தத்தங்கள் என்னவென்றால், தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் 1:5, நீங்க எருசலேமை விட்டு போக வேண்டாம், பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் புதிய ஏற்பாடு சபைக்கு தேவன் கொடுத்த பிரதான வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவருடைய பிரதான வாக்குத்தத்தம். இதைத்தான் சிலுவையிலே அவர் என்ன செய்தாங்க? வைத்தாங்க. சிலுவையிலே நமக்கு தந்த வாக்குத்தத்த இவைகள் தான். அதற்காக நாம் செய்ய வேண்டியது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியின் வசனத்தை தேடி, அவருடைய நீதி, சுய நீதி பிரமாணங்கள்லாம் நல்லா இருக்காதுங்க. நம்மளையே நம்ம தேட்டிக்கிறோம். அதுதானே நம்ம சரி, இதுக்கு இப்படித்தானே நம்ம செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? ஆமா, அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல, இதெல்லாம் ஒரு பெருசா நம்ம என்ன எண்ணிக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பேசுறாங்க. வசனத்தை எடுத்து பேசவோ, வசனத்தை பார்க்கவோ, வசனத்தை படி வாழவோ, எங்க ஒரு மனிதன் தேவனோடு வாழ்ந்தால் தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரு? போதித்து நடத்துவாரு. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, உண்மையில நான் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு போதிப்பேன். அவர் போதித்து நடத்துகிற தேவன். யோவான் 16:7-8 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எதை சொல்லிக் கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த பூமியில நீங்க எல்லாம் போய் கார் வாங்குறதுக்கு அவ்வளவு சம்பாதிங்க, அயோக்கியத்தனமா சம்பாதிங்க, அநியாயமா சம்பாதிங்க, திருட்டுத்தனமா சம்பாதிங்க. இன்னைக்கு ஒருத்தன் வேலைக்கு போறியா, வேலைக்கு போற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்க வேலை செய்யாம சம்பளம் வாங்காதீங்க. வேலை செய்யாம சம்பளம் வாங்கினா அது ஆசீர்வாதமா இருக்காது. லஞ்ச பணத்தை வீட்டுக்குள்ள வாங்கிட்டு போய் உங்களுடைய பீரோல நீங்க வைப்பீங்க அப்படின்னா, உங்க பீரோல வைக்கிற பணம் அது ஆசீர்வாதத்தின் பணம் அல்ல, அது சாபத்தின் பணம். உங்களுக்கு தெரியல, அந்த பணத்துல சாபம் என்று எழுதியிருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது லஞ்ச பணம், அதுக்கு நீங்க வேலை செய்யல. உங்களுக்கு கிடைக்கிற சம்பளமே போதும் என்று நீங்க நினைக்கணும். அப்ப தேவ பிள்ளை எப்படியும் ஆளலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தணும். உலக லௌகீகத்திற்காக இன்னைக்கு சபை ஓடி தவித்துக் கொண்டிருக்கிறது. மனவாட்டி சபை கைவிடப்படக்கூடிய அனுபவத்திலே இன்னைக்கு பாவத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதுதான் நமக்கு தேவன் கொடுத்த பெரிய காரியம். ஒழுங்கு இல்லாதவைகளை இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தும்படியாகத்தான் தேவன் இன்றைக்கு
இந்த பூமியில என்ன செய்திருக்கிறாங்க? ஊழியக்காரர்களை, அதாவது ஆண்டவர் அமர்த்தி இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலையில வைத்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒழுங்கட்டு நடக்கிற எந்த சகோதரன் நீங்கள் விட்டு விலக வேண்டிய, ஏன் அப்படின்னா மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், ஆமா தேவனுடைய சத்தியத்தின்படி நடவாமல், இன்றைக்கு மனம் போன போக்கிலே அவங்க வாழுகிற பகுதியை சொல்லி கொடுக்கிறாங்க அப்படின்னா, ஒழுங்கட்டு நம்மளை வாழ வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமா, ஏன் அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து அவன் தேவனுடைய ஊழியனை போல இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மாந்திரிகத்தினாலே, சாத்தானுடைய அசுத்த ஆவிகளினாலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே கனியானது மிகவும் முக்கியமான ஒன்று. அவன் தேவனுக்காக வாழவும் கனியிலே நிலைத்திருக்கவும் அதற்காக தான் தேவன் நம்ம என்ன செய்தாங்க? தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு நாம் எப்படி காணப்படுவோமே ஆனால், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அனுதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஏன் அப்படின்னா, அவர்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு என்ன செய்யும் இருக்கு. அப்ப கெட்டு போகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? அநீதி, தேவனுடைய நீதியில பிரியப்பட மாட்டாங்க, தேவ ராஜ்யத்துக்குரிய வசனத்துல வாழ விட மாட்டாங்க. உலகம் போகிற போக்குல சபை என்னங்க சபை அப்படிங்கிறோம். சபை எப்படி இருக்குது? சபையை குறித்த பாரம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய, நான் சபையை கட்டிட்டேன், அதை கட்டிட்டேன், இதெல்லாம் ஆமா அவருடைய வருகையில சபையெல்லாம் மேல பறக்காதுங்க. சபையில வாங்கின பொருட்கள் பறக்காதுங்க. சபைக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேரு ஒரு நொடி பொழுதுல 1 கொரிந்தியர் 15 அதுல சொல்லப்பட்டது போல எத்தனை பேர் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகி தேவனை மத்திய ஆகாயத்தில் நாம் சந்திப்போம் அப்படின்னு 1 தெசலோனிக்கேயர் 4 அந்த 13-14 சொல்லப்பட்டது போல பிள்ளைங்க நம்ம எப்படி தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம்? சபை ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்துகிற இடம் தான் சபையை ஒழிய எப்படி வாழலாம் அப்படிங்கிறது கிடையாது.